ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானி ஸ்திதி நாள் 30 ஸ்திதி 7 அபியாசம் 3A. பரமபிதா பரமாத்மாவுடன் அவருடைய உதவியாளராகி பாட்டு நடிப்பது. பிராமண சொரூபம். நம்முடைய 5 வர்ணங்களில் அனைத்திலும் உயர்ந்த வர்ணம் பிராமண வர்ணம்தான். ஏனென்றால் மற்ற வர்ணங்களில் தேவதா, சத்திரிய, வைசிய, சூத்திரர். நமது பிறவி தாயின் கர்ப்பத்தினால் ஏற்படுவது. அந்த பிறவிகளில் நம் தந்தையும் தேகதாரிதான். ஆனால் பிராமணர்களாகிய நம்முடைய தந்தை சுயம் சர்வசக்திவான் பகவான் ஆவார். எனவே நமது பிறவி முற்றிலும் விசித்திரமானதும் பவித்திரமானதும் ஆகும். பிராமணர் என்றால் 1. பிரம்மாவின் வாய் கமலத்தின் மூலமாக சர்வசக்திவான் சிவபாபாவினால் கொடுக்கப்பட்டுள்ள ஞானத்தை கேட்டு அலௌகீக பிறவி எடுப்பவர். 2. பிரம்மாவின் வாய் கமலத்தின் மூலம் சிவ பரமாத்மாவினால் தரப்பட்ட கீதா ஞானம். சர்வ சாஸ்திரங்களிலும் சிரோமணியாக மதிக்கப்படும் கீதையின் ஞானத்தை வாழ்க்கையில் தாரணை செய்து மற்றவர்களுக்கும் சொல்பவர்கள். 3. பரமபிதாவின் நேரடி குழந்தை சிவபாபாவின் சம்பூர்ண வாரிசுக்கு அதிகாரி. 4. சங்கல்பம், பேச்சு, கர்மம் மற்றும் உணவினால் சதா பவித்திரமாக இருப்பவர். 5. பரமபிதா பரமாத்மாவை தன்னுடைய தந்தை, ஆசிரியர், சத்குரு ரூபத்தில் அடைந்தவர். 6. ஈஸ்வரனின் ஆன்மீக பவித்திர அன்பு மற்றும் அவரது சிரேஷ்ட பாவனைக்கு அதிகாரி ஆகிறவர். 7. விகாரி குணங்களை கனவிலும் கூட தொடாத உண்மையான வைஷ்ணவர் என சொல்லப்படுபவர். 8. பகவானின் ஸ்ரீமத் என்ற கோட்டுக்குள் இருந்து பிரம்மா பாபாவை பின்பற்றி வாழ்பவர். 9. சம்பூர்ண மனிதகுலத்தின் வேர்கள். பிராமணர்கள்தாம் சர்வசிரேஷ்டம் ஆனவர்கள். பாபா சொல்லுகிறார், பிராமணர் தேவதைகளைக் காட்டிலும் உயர்ந்தவர்கள். நாம் இந்த விஷயத்தை நமது பூஜைக்குரிய சொரூபத்தின் ரூபத்தில் உருவான ஞாபகார்த்த சித்திரங்களின் மூலம் புரிந்து கொள்ள முடியும். அவை நமது பிராமண சொரூபத்தின் நினைவு சின்ன ரூபத்தில்தான் உருவாக்கப்பட்டுள்ளது. பிராமணர்களின் புத்தியில்தான் சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ஆழமான ஞானம் தெளிவாக உள்ளது. பிராமணர்கள்தாம் திரிநேத்ரி, திவ்ய புத்தியின் 3வது கண், திரிகாலதரிசி, 3 காலங்களையும் அறிந்தவர் மற்றும் 3 உலகங்களையும் அறிந்தவர். பிராமணர்கள் மட்டும்தான் பரமாத்மாவின் நேரடி பாலனையில் வளர்பவர்கள். பரமாத்மாவின் சம்பூர்ண ஆஸ்திக்கு அதிகாரிகள். பிராமணர்களுக்கு மட்டும்தான் பகவானோடு கூட வாழ்வதற்கான பாக்கியம் கிடைக்கிறது. பிராமணர்கள் மட்டும்தான் இந்த அபவித்திர விகாரி உலகத்தில் இருந்தாலும் கூட தாமரை மலருக்கு சமமாக விலகிய அன்பானவராக மற்றும் பவித்திரமாக இருப்பவர்கள். பிராமண சொரூபத்தில் அனுபவம் செய்வதற்கான முக்கிய விஷயங்கள். 1. நமது பிறவி எப்படி ஏற்பட்டது? நமக்கு பிறவி தந்தவர் யார்? 2. பரமபிதாவுடன் சர்வ சம்பந்தங்களின் அனுபூதி அடைந்து அவரது சிரேஷ்ட பாலனையின் சுகத்தை அனுபவம் செய்யுங்கள். 3. பாபாவிடமிருந்து கிடைத்துள்ள சர்வ பிராப்திகள் மற்றும் நமது சிரேஷ்ட பாக்கியத்தை அனுபவம் செய்யுங்கள். 4. சிவபாபா கொடுத்துள்ள பிராமணர்களின் மகிமை பற்றிய
சிரேஷ்ட சுய மரியாதைகளை அனுபவம் செய்யுங்கள். 5. பாபா நமக்கு உலக மாற்றத்தின் சேவைக்காக கொடுத்துள்ள பொறுப்புகளை அனுபவம் செய்யுங்கள். 6. தன்னை முழு மனிதகுலம் மற்றும் மரத்தின் வேர்களாக அல்லது ஆதார ஸ்தம்பம் என புரிந்து கொள்ளுங்கள். 7. சிவபாபா படைத்துள்ள சிவசக்தி பாண்டவ சேனையில் தன்னை ஒரு மகான் போர் வீரனாக பாபாவின் வலதுகரத்தின் ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். 8. பாபாவுடன் சேர்ந்து முழு மனித குலத்திற்கும் இயற்கைக்கும் சக்தி கொடுத்து பவித்திரமாக்குவதற்கான தனது பாட்டை அனுபவம் செய்யுங்கள். நல்லது. இப்போது அபியாசத்தின் பக்கம் முன்னேறுவோம். தொடரும். நல்லது. இப்போது அபியாசத்தின் பக்கம் முன்னேறுவோம். 30 நிமிடம் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து இவ்விதமாக அபியாசம் செய்யுங்கள். சர்வ சக்திவானிடம் ஞானம் பெற்ற உங்களுக்கு ஒரு புதிய பிறவி, மஜ்ஜீவா ஜென்மம் கிடைத்துள்ளது. தன்னைத்தான் சங்கமிக பிராமண ஆத்மாவின் ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். சர்வசக்திவான் சிவபாபா உங்கள் முன்னால் அதே கல்பத்திற்கு முன்பிருந்த தந்தையின் ரூபத்தில் வந்திருக்கிறார். அவரை நீங்கள் அநேக பிறவிகளாக அடைய விரும்பினீர்கள். இப்போது அவரை அடைந்து விட்டீர்கள். இதே நசாவில் இருந்து பரமானந்தத்தை அனுபவம் செய்யுங்கள். தன்னை சர்வசக்திவான், ஞானக்கடல், தூய்மைக் கடல், அன்பின் கடலாகிய சிவபாபாவின் ஞானி குழந்தை, பவித்திர குழந்தை, யோகி குழந்தை மற்றும் முழு உலகிற்கும் நன்மை செய்வதற்காக பிறவி எடுத்துள்ள குழந்தை ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். தனது இந்த பிறவியை மிகவும் பவித்திரமான சிரேஷ்ட பிறவியின் ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். பரமபிதா பரமாத்மா ராவண ராஜ்யத்தை அழிப்பதற்காக, முழு உலகிற்கும் நன்மை செய்வதற்காக மற்றும் அவரது எல்லையற்ற ஆஸ்திக்கு அதிகாரி ஆக்குவதற்காகவே உங்களை படைத்திருக்கிறார். தன்னைத்தான் பரமாத்மாவின் நேரடி குழந்தை என உணர்ந்து அவரது சர்வசிரேஷ்ட பாலனையில் வளரக்கூடிய பாக்கியசாலி குழந்தையின் ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். சதா இதே நசாவில் இருங்கள். சிவபாபா உங்களுக்கு தந்தை ரூபத்தில் எல்லையற்ற ஆஸ்தி, ஆசிரியர் ரூபத்தில் அவிநாசி ஞானத்தின் படிப்பு மற்றும் சத்குரு ரூபத்தில் சதா உங்களோடு கூடவே இருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் வரதானம் கொடுக்கிறார். தன்னை பதமாபதம் பாக்கியசாலி என அனுபவம் செய்யுங்கள். சுயம் சிவபாபா அன்பு கடலாகி உங்களுக்கு பவித்திரதா மற்றும் அன்பு நிறைந்த திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். நான் சிவபாபாவின் பவித்திர அன்பின் ஈடுபாட்டில் மூழ்கி சுகத்தின் அனுபூதி அடைந்து கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். தன்னை பரமாத்மாவினால் உருவாக்கப்பட்ட ஆன்மீக உலக பல்கலைக்கழகத்தில் படிக்கும் இறை மாணவன் ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். சிவபாபா உங்களை திரிநேத்ரி, திரிகால தரிசியாக ஆக்கிவிட்டார். அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள்.
அனைத்து சொரூபங்களிலும் எனக்கு பிடித்த சொரூபம் பிராமண சொரூபம். இவ்வாறு அனுபவம் செய்யுங்கள். நான் பாபாவுக்கு பிடித்தமான குழந்தை. இந்த நசாவில் இருங்கள். தன்னை அவருடைய வலது கரமாக மன சிம்மாசனதாரி குழந்தையின் ரூபத்தில் மற்றும் பாபாவிடமிருந்து கிடைத்துள்ள சர்வ கஜானாக்களால் நிரம்பிய திருப்திமணி ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். முழு மனிதகுலத்திற்கும் ஆதாரமூர்த்தி மனித சிருஷ்டி ரூப கல்ப விருட்சத்தின் வேர்கள் ரூபத்தில் தன்னை அனுபவம் செய்யுங்கள். சிவபாபா என் மூலமாக முழு மனிதகுல ஆத்மாக்களுக்கும் இயற்கைக்கும் சக்தி அளித்து கொண்டிருக்கிறார். இராவண ராஜ்யத்தை அழிப்பதற்காக சிவபாபாவினால் படைக்கப்பட்ட சிவசக்தி பாண்டவ சேனையில் தன்னை ஒரு மிக பெரும் போர் வீரனாக அனுபவம் செய்யுங்கள். தன்னை சிவபாபாவின் வலதுகரம் என புரிந்து கொண்டு அவர் என் மூலமாக இராவண ராஜ்யத்தை அழித்து முழு உலகையும் பவித்திரமாக்கிக் கொண்டிருக்கிறார். இவ்வாறு அனுபவம் செய்யுங்கள். இதனுடன் கூடவே 13வது மற்றும் 21வது நாளுக்குரிய அப்பியாசத்தையும் கூட அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.